Specific duties of director. Duty to disclose the name, address and occupation அப்படிங்கிறாங்க. சரியா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, இயக்குநர்கள் தங்களின் பெயர், முகவரி மற்றும் தொழில் ஆகியவற்றை பற்றிய விவரங்களை அளிக்க வேண்டிய கடமை. சரியா, ஸ்பெசிஃபிக் டியூட்டிஸ் வந்து டைரக்டருக்கு வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட நேம், அட்ரஸ், அதேமாரி ஆக்குபேஷன். சரியா, இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, கம்பல்சரி என்ன பண்ணணும், அவங்க வந்து இதில் வந்து கொடுக்கணும். அதுமாதிரி டியூட்டி டு டிஸ்க்ளோஸ் இஸ் ஷேர் ஹோல்டிங் அண்டு இன்ட்ரெஸ்ட் இன் கான்டாக்ட் ஆஃப் த கம்பெனி. சரியா, அதேமாதிரி இயக்குநர்கள் நிறுவனத்தில் தான் வைத்திருக்கும் பங்குகளை பற்றிய என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, பங்குகளை பற்றிய விவரங்களை தெரிவித்தல் மற்றும் நிறுவன ஒப்பந்தங்கள் நிறைவேற்றுவதில் ஆர்வத்தை தெளிவுபடுத்தும் கடமை. சரியா, அதேமாதிரி டியூட்டி டு என்னென்னு பண்ணுறாங்க, டு டிஸ்க்ளோஸ் இஸ் ஷேர் ஹோல்டர் அண்டு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் த கம்பெனி. அதேமாதிரி டியூட்டி டு ஹோல்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ் வித்தின் 2 months ஆஃப்டர் இஸ் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறாங்க. சரியா, மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸு வித்தின் 2 months ஆஃப்டர் இஸ் அப்பாயிண்டட். சரியா, ஆஃப்டர் இஸ் என்னது, அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறாங்க. சரியா, ஆஃப்டர் இஸ் என்னது, அப்பாயின்மெண்ட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஃபோர்த் ஒன் டியூட்டி டு இஷ்யூ ப்ராஸ்பெக்டஸ் அண்டு ஃபிக்ஸ் த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன். சரியா, தகவல் அறிக்கையை வெளியிடுதல் மற்றும் குறைந்தபட்ச சந்தாவை நிர்ணயம் செய்யும் கடமை. சரியா, அதேமாதிரி டியூட்டி டு ஹோல்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ் வித்தின் 2 months ஆஃப்டர் ஹீஸ் அப்பாயின்மெண்ட்டு. சரியா, இக்கம்பெனி இயக்குனர் தான் பதவியேற்று 2 மாத காலத்திற்குள் தேவையான குறைந்த அளவு பங்குகள் வாங்கி வைத்துக்கொள்ளும் கொள்ள வேண்டும். சரியா, டைரக்டர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த கம்பெனிலேருந்து அப்பாயிண்ட் ஆன உடனே குறைந்தபட்சம் 2 மாதங்களில் என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையான பங்குகளை அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, டியூட்டி டு இஷ்யூ ப்ராஸ்பெக்டஸ் அண்டு ஃபிக்ஸ் த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன். தகவல் அறிக்கையை வெளியிடுதல் மற்றும் குறைந்தபட்ச சந்தாவை நிர்ணயம் செய்யும் கடமை. சரியா, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே வந்து ப்ராஸ்பெக்டஸ் வந்து என்ன பண்ணணும், இஷ்யூ வந்து பண்ணணும். ப்ராஸ்பெக்டஸ் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இஷ்யூ வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தகவல் அறிக்கையை வெளியிடுதல் இஷ்யூ பண்ணணும். அது குறைந்தபட்சம் சந்தாவை நிர்ணயம் செய்யணும். சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோங்கிறத, மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் என்னங்கிறத என்ன பண்ணணும், அவங்க வந்து அதில் வந்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, டியூட்டி டு டேக் இஷ்யூ ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் ஃபிக்ஸ் த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன். சரியா, ஃபிஃப்த் ஒன் டியூட்டி டு டேக் கேர் த ப்ராஸ்பெக்டஸ் ஷுட் நாட் கண்டெயின் எனி ஃபால்ஸ் ஆர் மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட்டு. சரியா, அதுமாதிரி வெளியிட்ட தகவல் அறிக்கையில் எந்த விதமான தவறான தகவல்கள் இல்லை எனவும் தவறான வழிகாட்டக்கூடிய எனது அறிவிப்புகளை கொண்டிருக்கவில்லை எனவும் உறுதி செய்யும் கடமை இயக்குனருக்கு உண்டு. சரி, அதேமாதிரி வெளியிட்ட தகவல் அறிக்கையில் அவங்க வந்து இஷ்யூ பண்ணாங்க வந்து தகவல் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்கன்னா, அந்த தகவல் அறிக்கை எந்த ஒரு தவறும் இல்லை, தவறான வழிகாட்டல் இல்லை, அது அறிவிப்பு என்ன பண்ணணும், எந்த அறிவிப்பை வந்து அவங்க வந்து கொண்டு இருக்கலைன்னாக்கா அதை வந்து உறுதி செய்யும் கடமை வந்து அதில் வந்து கொடுக்கலன்னா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய உரிமை வந்து யாருக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கு வந்து இருக்குது, கடமை டைரக்டருக்கு வந்து இருக்குது. அதேமாதிரி சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, டியூட்டி டு கன்ஃபார்ம் த ரெக்கையர்ட் டிஸ்க்ளோசர் இந்த ப்ராஸ்பெக்டஸ் ஆஸ் ரெக்கையர்டு பை த ஆக்ட். சரி, தகவல் அறிக்கை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து செய்திகளையும் கொண்டுள்ளதா என உறுதி செய்யும் கடமை. அதேமாதிரி ப்ராஸ்பெக்டஸில் எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லா டீட்டெயிலும் அதில் வந்து இருக்குதா அப்படிங்கிறத என்ன பண்ணணும், அதை வந்து பார்க்கணுங்கிற டீட்டெயில். சரியா, அனைத்து செய்திகளையும் கொண்டுள்ளதா என உறுதி செய்யும் கடமை. அதேமாதிரி செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, டியூட்டி டு கன்ஃபார்ம் த ரெக்கையர்டு டிஸ்க்ளோசர் இன் த ப்ராஸ்பெக்ட் ஆஸ் ரெக்கையர்டு பை த ஆக்ட். சரியா, சிக்ஸ்த் ஒன் தகவல் அறிக்கையில் சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து செய்திகளையும் கொண்டுள்ளதா என உறுதி செய்யும் கடமை. சரியா,
தகவல் அறிக்கையில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்கிறது எல்லாமே கன்ஃபார்மாக இருக்குதா அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிறாங்க, அதை வந்து அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டியூட்டி டு சைன் இன் த ப்ராஸ்பெக்டஸ் பிஃபோர் சப்மிட்டிங் டு இட்ஸ் த ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனி. சரி, கம்பெனி பதிவாளரிடம் தகவல் அறிக்கையை சமர்ப்பிக்கும் முன்னர் அதில் கையொப்பமிட்டு இருக்க வேண்டும். சரியா, கம்பெனியோட டைரக்டர்கிட்ட கம்பெனி ரிஜிஸ்டர்கிட்ட என்ன பண்ணணும், சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டீட்டெயிலும் அதில் வந்து இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதேமாதிரி எல்லாமே அதில் வந்து சைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லா ஷேர் ஹோல்டரும் சைன் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி என்ன பண்ணணும், அதை வந்து பார்க்கணுங்கிறாங்க. 8th ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு 8th ஒன் டியூட்டி டு duty to deposit application money in a scheduled bank and its utilization in accordance with the specification given in the act. சரியா, 8th ஒன்று என்னங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பங்கு விண்ணப்ப தொகையை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி பயன்படுத்துவதற்கென இடப்பட்ட வட்டி வங்கியில் வைப்பு செய்யப்பட்டு உள்ளதா என்பதை சரிபார்க்கும் கடமை. சரியா, பங்கு விண்ணப்ப தொகையை என்ன பண்ணுறாங்க, சட்டத்தில் வந்து குறிப்பிட்டப்பட்டுள்ளபடி பயன்படுத்துவதற்கான இடப்பட்ட வட்டி வங்கியில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதா என்பதை என்ன பண்ண எதிர்பார்க்கும் கடமைங்கிறாங்க. 9th ஒன் பார்த்தீங்கன்னாக்கா டியூட்டி டு ஃபெயில் ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி வித் த ரெஜிஸ்ட்ரார். சரியா, கம்பெனியின் பதிவாளருக்கு பங்கு ஒதுக்கீடு தொடர்புடைய பட்டியல் சமர்ப்பிக்கும் கடமை. கம்பெனியின் பதிவாளருக்கு பங்கு ஒதுக்கீடு ஷேர் அலாட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க, பங்கு ஒதுக்கீடு தொடர்புடைய பட்டியலை வந்து என்ன பண்ணாங்க, சமர்ப்பிக்கும் உரிமை அப்படிங்கிறாங்க. 10th ஒன் பார்த்தீங்கன்னாக்கா 10th ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டியூட்டி டு அரேஞ்ச் ஃபார் மேக்கிங் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் டிக்ளேர்டு. சரி, என்னது டிவிடெண்ட் டிக்ளேர்டு அப்படிங்கிறாங்க. அறிவிக்கப்பட்ட பங்காயத்தை செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யும் கடமை. சரி, அறிவிக்கப்பட்ட பங்காதாயம்னு என்னது, என்ன வந்து சொல்லியிருக்காங்களோ அதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்களோ அறிவிக்கப்பட்ட பங்காயத்தை செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை. டிவிடெண்ட் வந்து இவ்வளோன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, இன்ஃபார்ம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதை வந்து கொடுக்குறதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்டை என்ன பண்ணணும், அவர் வந்து செய்யணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டியூட்டி டு ஃபோர்ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஷேர். சரியா, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பங்குகளை ஒருபிளப்பு அல்லது பறிமுதல் செய்யும் மற்றும் பங்குகளை மாற்றம் செய்யும் கடமை. சரியா, ஷேர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்ஃபீச்சர் வந்து பண்ணுறாங்க, பறிமுதல் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பறிமுதல் பண்ணுறாங்க. ஷேர்ஸை வந்து அமௌண்ட் வந்து கால் மணி வந்து பே பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஷேர்ஸ் வந்து ஃபோர்ஃபீச்சர் வந்து பண்ணிடுவாங்க. ஷேர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, ஃபோர்ஃபீச்சர் வந்து பண்ணிடுவாங்க. சரியா, அதேமாதிரி 12th ஒன் பார்த்தீங்கன்னா டியூட்டி டு ஃபைல் ஆல் த ரிப்போர்ட் அண்டு ரிசல்யூஷன் ஆஸ் ரெக்கார்டு பை த ஆக்ட் வித் த ரெஜிஸ்டர் ஆஃப் த கம்பெனி. சரி, ரெஜிஸ்டர் ஆஃப் த கம்பெனி அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 12th ஒன்றில் கம்பெனி பதிவாளருக்கு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி அனைத்து தீர்மானங்களையும் அறிக்கைகளையும் சமர்ப்பிக்கும் கடமை. சரியா, கம்பெனி சட்டத்தில் என்ன வந்து கொடுத்துருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து சமர்ப்பிக்கக்கூடிய கடமை வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. சரியா, கம்பெனி ரிஜிஸ்ட்ரார்கிட்ட அந்த சட்டத்தில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்கோ அந்த தீர்மானங்களையும் அறிக்கைகளையும் சமர்ப்பிக்கும் கடமைங்கிறாங்க. சரி, டியூட்டி டு கேரி அவுட் ஆஃப் ஆல் அதர் த ஆக்டிவிட்டி ஸ்பெசிஃபைட் இன் ஆக்ட் இன் டைம் அப்படிங்கிறாங்க. சரியா, சரியான நேரத்தில் குறிப்பிட்ட செயல்களை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து செயல்களையும் குறிப்பிட்ட காலத்தில் செய்து முடிக்கும் கடமை. சரியா, சரியான நேரத்தில் குறிப்பிட்ட செயல்களை என்ன பண்ணுறோம், குறிப்பிட்ட சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து செயல்களையும் குறிப்பிட்ட காலத்தில் சரி ஸ்பெசிஃபிக் பீரியடில் என்ன பண்ணணும், அதை வந்து செஞ்சு வந்து முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லி டியூட்டி டு கால் அண்ட் எக்ஸ்ட்ரானரி ஜென்ரல் பாடி மீட்டிங் இஃப் நெசசரி.
தேவைப்பட்டால் சாதாரண பொதுக்கூட்டத்திற்கு அனுப்பிவிடும் கடமை. சரியா, ஏதாவது திடீர்னு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து மீட்டிங் வைக்கிறோம் வாங்கன்னு சொல்லி ஷேர் ஹோல்டருக்கு என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரானரி ஜென்ரல் போர்டு மீட்டிங். சரியா, புரிஞ்சுதா, சாதாரண பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கும் கடமை அப்படிங்கிறாங்க. அதேமாரி 15(1) பார்த்தீங்கன்னாக்கா, டியூட்டி டு கால் ஸ்டேட்டரி அண்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஆஃப் த கம்பெனி. சரியா, கம்பெனியின் சட்டப்பூர்வமான மற்றும் ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்ட அழைப்பு விடும் கடமை. சரியா, கம்பெனியோட சட்டப்பூர்வமான மற்றும் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் என்ன பண்ண அழைப்பு விடுக்கிறதுக்கு அழைப்பு விடும் கடமை அப்படிங்கிறாங்க. சரியா, கால் ஸ்டேட்டரி அண்டு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஆஃப் த கம்பெனி. சரியா, அதான் வருஷத்தில் ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வைப்பாங்க. சரியா, இல்லாட்டி ஆர்டினரி மீட்டிங் வைப்பாங்க. அப்போ வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து கலந்துக்க சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அழைப்பது கொடுக்குறது. இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பெசிஃபிக்கு டியூட்டிஸ் ஆஃப் யுவர் டைரக்டர். சரியா, புரிஞ்சுதா. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி ஆஃப் யுவர் டைரக்டர்.